சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷன் அண்டு சாந்தினி பைஜு இவங்க 2 பேரும் வந்து காதலர்கள இருந்து இதுக்கு புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தன்னுடைய காதலிக்காக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சேவிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வீடு ஒன்று வாங்குறாரு தர்ஷன். அந்த வீடு வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு புதுசாக கொடுத்தனும் போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல இவர் வந்து தர்ஷன் வேலைக்கு போன பிறகு சாந்தினி வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு சில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அதாவது அந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு துஷ்ட சக்தி இருக்கிறதா அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க, பேய் இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதுக்குண்டான சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. இவங்க வந்து பூஜையெல்லாம் வச்சு பண்ணி பார்க்குறாங்க. அந்த பூஜாரி வந்தாலும் இந்த வீட்டில் வந்து எந்த ஒரு துஷ்ட சக்தியும் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இவங்க வந்து தொடர்ந்து வந்து செவுத்தில் வந்து கிறுக்கி வைக்கிறாங்க. யாரோ ட்ராயர் திறக்கிறாங்க. இவங்க ட்ராயர் திறந்தால் வந்து ட்ராயர் தன்னால் மூடுது, டப்பு 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 நடிக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் இவங்களுக்கு வந்து பயம்படுத்துகிற விஷயங்கள் வந்து நடந்து, லைட்டு தன்னால் ஆஃப் ஆகி எரியுது. அதான் வழக்கமாக பேய் படத்தில் லைட் ஆஃப் ஆகி எரியும், குழா திறந்து மூணு தண்ணி தன்னால் ஒரு பேய்ங்க இந்த விளையாட்டு தான் விளையாடும். அது கொஞ்சம் இவங்க பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் இப்படியே கொஞ்சம் போயிட்டு இருக்கும்போது இன்டர்வெல்லில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் வந்து பேய் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு பேரலாக இதே மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இன்னொரு இடத்துல காளி வெங்கட் வினோதினி அவங்க தம்பதியினர் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை, அவங்க வீட்லேயும் இதே மாதிரியான துர்சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் தான் இந்த படத்துடைய மையப்புள்ளி. இந்த 2 குடும்பமும் இவங்களுக்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்துடைய திரைக்கதை. அதாவது தர்ஷன் அந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வந்த உடனே நம்ம அந்த வீட்டில் வந்து ஒரு இடி ஒன்று தாக்குது, மழை பெஞ்சு இடி தாக்குது. அந்த இடி என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு டெசர்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒன்று வந்து உருவாகுது. இது வந்து நம்ம ஆங்கில படங்களெல்லாம் நிறைய வந்துருக்குது. அதை பார்த்தா இதை எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி டெசர்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு வரும்போது அது என்னென்னா, இவங்க வந்து இருக்கிறது இன்றைக்கி 2022 இருக்காங்க. யார், தர்ஷனும் சாந்தினி பைஜும் தம்பதினு. அவங்க வந்து வினோதினி வந்து 2012 இருக்காங்க. இவங்க 2 பேருடைய லைஃப்பும் ஒரே நேர்கோட்டில் வந்து டைம் ட்ராவல் ஆகி வந்து நிற்குது. ஆனால் இதில் என்ன ஒரு கூடம்னா, 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. இவங்க அவங்கள பார்க்க முடியாது, அவங்க இவங்கள பார்க்க முடியாது. இவங்க 2 பேருக்கும் காமனான ஒரு கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு செவரு. அந்த செவத்தில் என்ன எழுதுகிறாங்களோ அதை அவங்க படிப்பாங்க, அவங்க எழுதுறது இவங்க படிப்பாங்க. இப்படியான விஷயங்கள் போது இவங்க எப்படி அந்த டெசர்ட் எஃபெக்ட்லேருந்து வெளியில் வராங்க, இவங்களுக்கு மட்டும் ஏன் அந்த டெசர்ட் எஃபெக்ட் உண்டாகுது அப்படின்றத ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் சொன்னால், இவங்க என்ன பண்ணாங்க, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து நம்ம லோக்கலில் வந்து காளி வெங்கடோடைய பையன் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறான். அது வந்து நம்ம தர்ஷன் வந்து அன்றைக்கி தேதியில் வந்து காப்பாற்றுறாரு, மறுபடியும் அவங்கள வந்து கொண்டு வரோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தமிழ் சென்டிமெண்ட்டு போட்டு ஒரு குழப்பி டைம் ட்ராவல், நான் போய் அவனை காப்பாற்றுறேன் இவங்களை காப்பாற்றுறேன்ற மாதிரியெல்லாம் கொண்டு வந்து ஒரு 2வது பாதியில் ஒரு தெளிவில்லாத திரைக்கதையை கொண்டு வந்து முடிச்சிருக்கிறாரு நம்ம இயக்குனர். இதை வந்து நம்ம ஹாலிவுட் ஸ்டைலில் கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பு கொடுத்துருக்கலாம். முதல் பாதியில் நமக்கே சில இடங்கள் ஜெர்க்காவது, அது பேய் படம் தானான்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீட்டில் அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் இருப்பாங்க. இந்த பக்கம் காளி வெங்கட் கக்கூஸ் போயின்னு இருப்பார், அந்த பக்கம் அவன் குளிச்சுன்னு இருப்பான். நல்ல வேளை அவங்க 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் கண்ணுக்கு தெரியல.